ஹாய் சுட்டீஸ், உங்களுக்கு ஒரு சூப்பர் கதை சொல்ல போகிறேன். ஆரம்பிக்கலாமா? ஒரு காடு இருந்துச்சாம். அந்த காட்டில் ஒரு ஆடு 4 குட்டியோடு வாழ்ந்து வந்துச்சான். அந்த 4 குட்டியும் ஒன்று வெள்ளை கலராக இருக்குமா, இன்னொன்று கருப்பு கலராக இருக்குமா, இன்னொன்று ப்ரௌன் கலராக இருக்குமா, இன்னொன்று கருப்பில் வெள்ளை பேச்சஸ் உள்ள ஆடாம். 4 நல்லா அழகாக குளு 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 குளுன்னு இருக்குமா. இந்த ஆடை என்ன செய்யுமா, மேய்ச்சலுக்கு போகையில் இந்த 4 குட்டியையும் கூட்டிக்கிட்டு போய் மேயுமா. அப்படி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கையில் ஒரு நாள் ஒரு ஓநாய் பார்த்துருச்சான். எப்படியாவது இந்த குட்டிகளை பிடிச்சி தின்னுறணும் அப்படின்னு பக்கத்தில் நெருங்கி நெருங்கி வந்துருச்சான். ஆனால் ஆடை என்ன செஞ்சான், அந்த ஓநாயை விரட்டி விட்டுட்டு பத்திரமா குட்டிகளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துருச்சான். மறுநாள் என்ன செஞ்சிச்சான், இந்த குட்டிகளை கூட்டிகிட்டு போனால் ஆபத்தாக இருக்குது, அதனால் நீங்கள் எல்லாம் வீட்டிலையே இருங்க, நான் போய் உங்களுக்கு தேவையான உணவை எடுத்துக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாய் ஆடு கிளம்பி போயிருச்சான். எல்லா குட்டிகளும் சமத்தாக வீட்டில் இருந்துச்சான். ஆனால் அந்த வெள்ளை ஆடு இருக்கு வர குட்டி, வெள்ளை ஆட்டுக்குட்டி, அதை என்ன செஞ்சோம், எனக்கு பசிக்குது, நான் பையன் அப்படி வீட்டு பக்கத்துலேயே மேய்ஞ்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிச்சான். மிச்சம் ஆட்டுக்குட்டியெல்லாம் வேண்டாம் வேணாம், அம்மா சொல்லியிருக்காங்கல்ல வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வெள்ளை ஆட்டுக்குட்டி கேட்க மாட்டேன்ருச்சான். நீங்கள் பத்திரமா கதவை பூட்டிட்டுருங்க, நான் உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போய் வீட்டு பக்கத்தில் இப்படி மேய்ஞ்சிச்சான். புல் இருக்க அப்படி மேய்ஞ்சிக்கிட்டே புல்லை பார்த்து மேய்ஞ்சிக்கிட்டே அப்படி கொஞ்சம் தூரம் போயிருச்சான். இப்போ வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நல்லா வயிறு நிறைஞ்சிருச்சான். அடுத்து என்ன செஞ்சான், சரி தண்ணி குடிப்போன்னு சொல்லி பார்த்தா அங்கே ஒரு ஓடை இருந்துச்சான். அந்த ஓடையில் போய் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு குடிக்குது. அப்போ அந்த ஓடைக்கு எதிர்கரையில் அந்த ஓநாய் இருந்துச்சான். அந்த ஓநாய் என்னன்னா இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்துச்சான். பார்த்தா பக்கத்தில் அவங்க அம்மா ஆடு இருக்கா, மிச்சம் ஆட்டுக்குட்டிகள்லாம் இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, இந்த ஆட்டுக்குட்டி மட்டும் தனியாக நிற்கிறத பார்த்துச்சான். ஆஹா, இதுதான் சரியான சான்ஸ், இந்த ஆட்டுக்குட்டி எப்படியாவது நம்ம அடித்து கொண்டுடணும், சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே அந்த ஆட்டுக்குட்டியை நோக்கி வருதான். என்ன சொல்லிச்சான், ஆட்டுக்குட்டி, நான் தண்ணி குடிக்கிற குளத்துல நீ ஏன் கலக்கிற, என்னை குடிக்க விடாமல் அப்படின்னு கேட்டுச்சான். உடனே இந்த ஆட்டுக்குட்டி சொல்லிச்சான், ஐயோ, நானே பள்ளத்துலலாம் குடிக்கிறேன், எப்படி நீங்கள் மேட்டில் குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அது எப்படி நான் கலக்கிறதா இருக்கும், அதை கலக்க முடியாதுல்ல, நான் கலக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிச்சான். நான் இல்லை, நீ தான் தண்ணியை கலக்கி விட்ட என்னை குடிக்க விடாமல் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சு குட்டி மேலே பாஞ்சு அதை கொன்று சாப்பிட்ருச்சான். ஆட்டுக்குட்டி செத்து போச்சான். குட்டீஸ், இதுலேருந்து என்ன தெரியுது, அம்மா சொல்கிறத கேட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்தால் இந்த ஆபத்து வந்திருக்காது, மொதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, அது இது பேச்சு கொடுத்துட்டு இதை நோக்கி வரையிலையாவது தப்பிச்சு ஓடி இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு தான் பெரிய புத்திசாலின்னு காமிக்கிறதுக்காண்டி அதோட பேசிக்கிட்டே இருந்ததுனால ஓடாமல் நின்றுருச்சு. அதனால் இந்த ஓநாய் இதை அடித்து கொன்னுருச்சு. அதனால் அம்மா சொல்கிறத கேட்கணும், அம்மா சொல்கிறத மீறி எதுவும் செய்யக்கூடாது. ஆபத்துன்னு வந்தால் உடனே அந்த இடத்த விட்டு அகன்றணும், அதை விட்டு நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது. புரியுதா? பிடிச்சிருக்கா அந்த கதை உங்களுக்கு? ஓகே, நாளைக்கு இன்னொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.